ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செஷன்ல நம்ம எர்த்குவேக் பாடத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பாடம் சம்பந்தமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படும்? ஒண்ணு சப்ளிமெண்டரி ஆர்டர் கொஸ்டின், சப்ளிமெண்டரி செக்ஷன்ல இருந்து கொஹரண்ட் ஆர்டர் கேட்கப்படும், கொஹரண்ட் ஆர்டர் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். இல்லாட்டி பெரிய பேசேஜ் கொடுத்து அந்த மாதிரி அதுல இருந்து கேட்கப்படுற கேள்விகளாகவும் இருக்கும். அதுவும் இல்லையா, ஒரு ஹிண்ட் வேர்ட்ஸ் கொடுத்து அதை வந்து ஒரு ஸ்டோரியா டெவலப் பண்ணணும். இந்த 3 விதமான கேள்விகள் ஒரு சப்ளிமெண்டரி ரீடிங் எடுத்தோம்னா கேள்விகள் கேட்கப்படுது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. கரெக்டா? ஸோ நம்ம வந்து போன கிளாஸ்ல பி சப்டிவிஷனோட பதில்களை பார்த்திருந்திருப்போம். இப்போ சி சப்டிவிஷன்ல கேட்கப்பட்ட கேள்விகள், அதற்கான பதில்களை பார்க்கலாம். யார் பேசியிருக்கா, யார் இந்த வரிகளை சொல்லியிருக்காங்கிறதா சி சப்செக்ஷன்ல கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் ஆஃப் தி ஃபாலோயிங் லைன்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரிகளை இந்த கதாபாத்திரம் இந்த கதையில சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா கதையில? கிரீட்டிங்ஸ் டிராவலர், யூ லுக் டயர்ட் அண்ட் கோல்ட். யார் சொல்றா? பிரிட்ஜ். அந்த வரக்கூடிய அந்த பயணிகிட்ட தானே கேட்கிறார். நீங்க பாக்கிறதுலயே ரொம்ப டயர்டா இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப குளிருதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு பிரிட்ஜ் அந்த டிராவலரை பார்த்து சொல்றார். ஸோ தி ஆன்சர் இஸ் பிரிட்ஜ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். BRIJ. Tomorrow we will go back to Pori. பிரிட்ஜினுடைய மாமா தானே இவர்கிட்ட பதில் சொல்றார். இப்ப நாளைக்கே போயிடலாம் போரிக்கே, இங்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது அவருடைய வாக்கியமா தான் இருக்கு இந்த கதைப்படி நம்ம பார்த்தோம்னா, இல்லையா? அங்கிள் ஆஃப் பிரிட்ஜ். Whom are you looking for? இங்க யாரு தேடிட்டு இருக்கீங்க? This is the sentence with the army officer. இந்த ராணுவ அதிகாரி தான் இந்த வாக்கியத்தை சொல்லியிருக்கார். My men have been on their feet for the days. என்னுடைய ஆட்கள் வந்து நிறைய நாள் இங்கேதான் இருந்திருக்காங்க, எத்தனையோ நாட்கள். Again the sentence is said by the army officer. இந்த ராணுவ அதிகாரி தான் இந்த வாக்கியத்தையுமே சொல்லியிருந்திருக்கார். May God be with you. கடவுள் உங்களோடயே இருக்கட்டும். Towards the end, we come across this sentence said by Bridge. யாரோ ஒரு பயணி வந்து அவர்கிட்ட வந்து தேநீர் குடிக்கிறதுக்காக வர, கடைசியில அந்த கதையை நம்ம முடிக்கிறத கடவுள் உங்களுக்கு கூடவே இருக்கட்டும் அது மாதிரி சொல்லி அவர் அந்த கதையானது முடிவுக்கு வருது, இல்லையா? So in C subsection, if at all we look into the answers for first 5 sentences, it is first sentence is being said by Bridge, second one by uncle of Bridge, third one and fourth one is by army officer, fifth sentence is again by Bridge. அடுத்தபடியா D பிரிவுல long answer question. Answer the following questions in a paragraph of about 80 to 100 words. Explain the efforts taken by the army officer to save the child. இந்த ராணுவ அதிகாரி என்ன முயற்சிகள்லாம் எடுத்தார் இந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு, அதை வந்து நம்ம இங்க விவரமா சொல்லணும். ஒரு லாங் ஆன்சர் கொஸ்டினா இங்க இருக்கு, நான் போர்ட்ல எழுதுறேன். இந்த முதல் கேள்விக்கு வந்து நான் ஆன்சரை எழுதியிருப்பேன். ஸோ நீங்க அதை பார்க்கலாம், நோட் டவுன் பண்ணிக்கலாம் பதில. The officer came with 3 soldiers. I'm sorry, with 3 soldiers armed with spades and crowbars.
கடப்பாரையும் மண்வெட்டியோட தான் அந்த அதிகாரிகள் வந்திருக்காங்க. Without a word, the men began to remove the debris. அந்த இடிபாடுகள்ல இருந்து அங்க செய்ய அந்த அந்த நபர்கள் அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. They began to remove the debris. When it was completely dark, when it was completely dark, someone brought a few petromax lamps. ரொம்ப மொத்தமா இருட்டி போனதுக்கு அப்புறம் யாரோ ஒருவர் இந்த பெட்ரோமாக்ஸ் லேம்பை வந்து ஏத்தி கொண்டு வர. Someone brought a few lit Petromax lamps. 2 hours later, a soldier called out. 2 மணி நேரம் கழிச்சு ஒரு ராணுவ அதிகாரி கூப்பிடுறார். Sir, he stood in the middle of the small hollow. ஒரு சிறிய பள்ளத்திலிருந்து அவருடைய சத்தம் கேட்குது. Sir, 2 hours, he stood in the middle of the small hollow. ஒரு சிறிய பள்ளத்திலிருந்து இந்த அதிகாரியினுடைய குரல் கேட்கிறது. The wall had caved in that spot. இந்த சுவரே வந்து அந்த இடத்துல கீழே புதைஞ்சிருக்கு. Bridge recognized a part of the door. பிரிட்ஜ்னால அந்த கதவினுடைய ஒரு பகுதியை வந்து அவருக்கு ஞாபகப்படுத்திக்க முடிஞ்சது. Bridge recognized a part of the door. Beneath it, அதாவது அதற்கு கீழ். Beneath it was a little foot. அதற்கு கீழே பார்த்தோம்னா ஒரு சிறு கால்கள் தென்பட்டது. The soldiers cleaned the hollow. இந்த பள்ளத்தை வந்து சுத்தம் செய்றாங்க. They are clearing the hollow. Then they lifted the door. Was a miracle. ஒரு பெரிய அதிசயம் தான். They rescued the baby alive after 116 hours. அவங்க வந்து எப்படியோ அந்த ஒரு குழந்தை கிட்டத்தட்ட 116 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க மீட் எடுத்துட்டாங்க. A rad cheer went up and she was carried to the makeshift hospital. ஒரு பெரும் கரகோஷம் வந்து எழும்பித்து. சூப்பர், நாங்க காப்பாத்திட்டோம், ஒரு பொண்ணு காப்பாற்றப்பட்டுட்டா அப்படிங்கிற ஒரு சத்தமான ஒரு பலத்த குரல் கேக்குது அந்த இடத்துல. அந்த குழந்தைய வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல், இந்த மருத்துவமனைக்கு, அதாவது இந்த ராணுவ அதிகாரிகள், இந்த சோல்ஜர்ஸால ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தற்காலிகமான ஒரு மருத்துவமனை, அதுதான் மேக் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லப்படுறது. ஸோ அங்க அழைச்சின்னு போயிடுறாங்க இந்த குழந்தையை. ஒரு கடும் குளிர், காட்டு விலங்குகள் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் தாண்டி 116 மணி நேரம் அந்த குழந்தை அந்த இடத்துல எப்படியோ இருந்திருக்கு. அந்த இடத்துல உயிர் பழைச்சதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் அவங்க எல்லாரும் அவ்வளவு சந்தோஷம் அடைகிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சிறு மருத்துவமனைக்கும் அழைச்சின்னு போயிடுறாங்க அந்த குழந்தைக்கு. Without a word, men began to remove the debris. When it was completely dark, someone brought a few lit Petromax lamps. 2 hours later, a soldier called out. Sir, he stood in the middle of a small hollow. ஒரு சிறு பள்ளத்திலிருந்து அவருடைய குரல் கேட்கிறது. இந்த சுவரானது அந்த இடத்துல புதைக்கப்பட்டிருந்தது. பிரிட்ஜ் தன் வீட்டினுடைய கதவை வந்து ஓரளவு அவரால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. அதன் அடியில தான் ஒரு சிறு கால்கள் தென்படுறது. Soldiers cleaned the hollow. They lifted the door. அந்த கதவை வந்து தூக்குறாங்க. பெரும் அதிசயம், இந்த குழந்தை ஒரு 116 மணி நேரத்துக்கு அப்புறம் மீட்கப்படுறது. பெரும் கரகோஷம் அங்க எழும்பப்படுறது. அவங்க எல்லாருமே அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்களால ஏற்பாடு பண்ணப்பட்ட இந்த மருத்துவமனைக்கு வந்து அழைச்சின்னு போயிடுறாங்க சிகிச்சை கொடுக்கறதுக்காக. She was carried to a makeshift hospital. Okay.
We'll see the answer for next question. இப்பதான் கேட்கப்பட்ட கேள்வி strong answer questionக்கான பதில் பார்க்கலாம். Bridge has become a symbol of love and humanity. Explain. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த கேள்வி, அந்த விடை பதில் எழுதினோம் இல்லையா, இந்த கேள்வியை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா மார்க் பண்ணிக்கோங்க. நிறைய பரீட்சையில இந்த கேள்வியானது கேட்கப்படுது. So இந்த இரண்டாவது கேள்வி, bridge has become a symbol of love and humanity. Explain. Bridge was happy to have bully after a ஒரு கடும் போராட்டத்துக்கு அப்புறம் புலிய வந்து மீட்கிறதுல வந்து பிரிட்ஜுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். புலி ஆஃப்டர் அ டஃப் கடினமான ரெஸ்கியூ ஆபரேஷன். குழந்தையை மீட்கிறதுக்காக எடுத்த பெரும் முயற்சியில பூலிங்கிற பிரிட்ஜினுடைய சகோதரி மீட்கப்படுறா. இத தெரிஞ்சதும் பிரிட்ஜுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆகுது. The officer who helped him was never seen again. மறுபடியும் அவர் வந்து காணவே இல்லை, மறுபடியும் பார்க்கவே முடியல இவரால. இவர் வந்து நன்றியும் தெரிவிக்க முடியல, அவரை வந்து மறுபடியும் சந்திக்கிற மாதிரி சூழ்நிலையும் அமையல. He wanted to thank that officer. இந்த ராணுவ அதிகாரிக்கு வந்து நன்றி தெரிவிக்கணுங்கிறதுதான் இவருடைய எண்ணமா இருக்கு. ஏன்னா எவ்வளவு ஒரு கடும் போராட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய தங்க உயிரோட தான் இருக்காரா இல்லையாங்கிற எண்ணம், ஒரு பதட்டம் இருந்துட்டே இருந்திருக்கு பிரிட்ஜுக்கு. ஏன்னா மத்த குடும்ப நபர்கள் எல்லாரையுமே அவர் இழந்துட்டார், மீதம் இருந்தது பூலி மட்டும்தான் இல்லையா. He wanted to thank that army officer. He hoped that இவர் எண்ணில ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்படியாவது சந்திச்சிடலாம். He hoped that one day he will run into him again. அப்படியே அவர் ஓடி சரி எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கறதுதான் அவருடைய எண்ணமா இருக்கு. So bridge offered special tea. Love and care. அன்புடனும் ஒரு பாசத்துடனும் யாரெல்லாம் அவருடைய தேநீர் கடைக்கு வராங்களோ ரொம்ப அன்பா அவங்கள வந்து நடத்தி இருந்திருக்காரு. அவங்களுக்கு வந்து தேநீரை வந்து கொடுத்திருக்காரு. Bridge offered a special tea with love and care to all the tired travelers. ரொம்ப ஓய்வுடன் வரக்கூடிய அந்த பயணிகளுக்கு அவர் வந்து தேநீரை வந்து கொடுத்திருக்காரு. All tired travelers. Not only tired travelers, but also army officers, soon every person. இவங்க மட்டும் இல்ல, அந்த வழியில யாரு போனாங்களோ அவங்களுக்கு இலவசமா தேநீர் கொடுக்கறது தான் இவருடைய ஒரு வழக்கமாவே கூட வச்சுட்டார். And soon every person who went
He felt a surge of sheer joy. ஒரு சொல்ல முடியாத அளவு ஒரு பேரானந்தம் அவருக்குள்ள ஏற்பட்டது. இந்த மாதிரி அவர் வந்து ஒரு இனமா வந்து தேநீர மக்களுக்கு கொடுக்கும் பொழுது, அதாவது அந்த வழியா செல்லக்கூடிய அந்த பயணிகளா இருக்கட்டும், ராணுவ அதிகாரிகளா இருக்கட்டும், இல்லாட்டி வேற யார் வேணாலும் இருக்கட்டும், அந்த வழியா போறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு தேநீர் குடுக்கறது, அவங்கள அன்புடன் நடத்துறது, the way he showed love and care to all these tired travelers, army officers, or the person who went that way, it gave him a lot of satisfaction. ஒரு மன திருப்தியை வந்து அவருக்கு கொடுத்தது. He felt a sheer surge of sheer joy. He considered it as a humble service. பணிவாக செய்யக்கூடிய ஒரு சேவையா தான் அவர் அதை நினைச்சு செஞ்சிருக்காரு. He considered it as a humble service. Bridge has become an epitome of ஒரு சின்னமா கூட ஆயிருக்கு. எதோடைய சின்னம்? அன்பும் இந்த மனிதாபிமானத்தினுடைய ஒரு சின்னமா கூட அவர் ஆயிருக்கு. He has become an epitome of love and a symbol of humanity. மனிதாபிமானம். இந்த கதையில பார்த்தோம்னா முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் யாரெல்லாம் இருந்தாங்கப்பா? சொல்ல முடியுமா யாராச்சும்? இந்த கதையில என்னெல்லாம் கதாபாத்திரங்கள் யாரெல்லாம் பத்தி சொல்லப்பட்டிருந்தது முக்கியமா? கரெக்ட். பிரிட்ஜ் வராரு. அப்புறம் ஒரு ரொம்ப அசதியோட இருக்கக்கூடிய ஒரு பயணி, டயர்ட் டிராவலர். அப்புறம் அவருடைய சகோதரர் நிலு. பிரிட்ஜுக்கு வந்து எவ்வளவுப்பா வயசு ஆகுது? How old was Bridge? Can someone tell me? Yes, correct. அவருக்கு வந்து 17 வயசாகுது. தன்னுடைய சகோதரர் நிலு, அப்புறம் தங்கையோட பேர் என்ன? தங்கையினுடைய பெயர் பூலி. அப்புறம் அவருடைய மாமா, அவருடைய பெயர்லாம் இங்க பெருசா சொல்லப்படல. ஒரு பெரும் நிலநடுக்கம், அதுல வந்து தன்னுடைய குடும்பத்தினர் மூர்த்தியில நடந்த அந்த நிலநடுக்கத்துல தன்னுடைய குடும்ப நபர்கள் அனைவருமே இறந்து போயிடுறாங்க. அதுல தன்னுடைய தங்கையை மட்டும் ஒரு தேடல்ல இருக்காங்க. ஏன்னா அவளை மட்டும் பார்க்கல. எப்படியாவது கண்டுபிடிச்சணும் அவ உயிரோட இருக்கா. He feels that she should be alive and he searches her. So he takes the help of army officer. அந்த ராணுவ அதிகாரியுடைய உதவியோட எப்படியோ மீட்டெடுக்கப்படுறா இந்த பொண்ணு. எத்தனை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம்? Can someone say how long, how many hours she has sustained in that place? அந்த இடிபாடுகளுக்கு இடையே எத்தனை மணி நேரம் அந்த பொண்ணு தாக்கு பிடிச்சிருந்தா? கிட்டத்தட்ட 116 மணி நேரம். 116 மணி நேரம். இந்த ராணுவ அதிகாரிகிட்ட இவர் செஞ்ச உதவிக்கு வந்து இவர் நன்றி சொல்ல முடிஞ்சுதா? சொல்லவே முடியல. எப்பயாவது அவரும் தன் கண்ணுல தென்படுறாரான்னு பாக்குறாரு. ஆனா கதை இது இறுதி வரைக்குமே அவர் நன்றி சொன்னதா சொல்லப்படவே இல்லை. அதுக்கு பதிலா அவர் என்ன பண்றார்? தன்னுடைய கடையை தாண்டி போற நபர்களுக்கு, ஒரு ராணுவ அதிகாரிகளா இருக்கட்டும், ஒரு ஓய்வுடன் வரக்கூடிய ஒரு பயணியா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சோல்ஜரா இருக்கட்டும், யார் அந்த வழியில வந்தாலும் ஒரு இலவசமா தேநீரை கொடுக்கணுங்கிறது அவருடைய எண்ணமா இருக்கு. அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறதும், அவங்களுக்கு வந்து உதவி செய்யறது இவருக்கு வந்து பெரும் சந்தோஷத்தை தருது. It gives him lot of satisfaction and he shows the humanity and compassion he has towards the people.
ஒரு தேசப்பற்றும் இந்த ராணுவ அதிகாரிகள் மீது நமக்கு வரக்கூடிய இந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸும் சொல்றதுக்காக தான் இந்த கதையானதே முக்கியமா தரப்பட்டிருக்கு நம்ம பாடத்துல. ஸோ இந்த லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இரண்டுக்குமான பதில் நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கொஹெரண்ட் ஆர்டர் கொஸ்டின்ஸ். சரியான வரிசையில எழுதணும். டெவலப் த ஹில்ஸ் கொஹெரண்ட் ஆர்டர் கொஸ்டின்ஸ் காம்ப்ரஹென்ஷன். அதாவது ஒரு பெரிய பேசேஜை கொடுத்து அதுல இருந்து 5 கேள்விகள் கேட்கப்படலாம். And right, first set of coherent order questions. You need to write it in the correct order. இந்த கதை உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்தது அப்படின்னா ரொம்ப சுலபமா எழுதிட முடியும். அதாவது வரிசைப்படுத்தி எழுதிட முடியும். First sentence that I'm writing is, someone gave me tea and biscuits. யாரோ எனக்கு தேநீரும் பிஸ்கெட்டுகளும் கொடுத்தாங்க. Someone gave me tea and biscuits. The first sentence. The soldiers, model question paper, previous question papers இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளாக நான் எடுத்திருப்பேன். So it might help you while you are preparing for exams. The soldiers had set up a makeshift camp. I was among first to reach the village. இதுதான் நம்ம டெக்ஸ்ட் புக்கை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படிக்கிற ஹேபிட்டை நம்ம வளர்த்துக்கணும். அது நமக்கு இருந்ததுன்னா இந்த கொஸ்டின் நம்மளால சுலபமா எழுதிட முடியும் இல்லையா? எந்த வரிசையில எப்ப எது நடந்ததுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். When the soldiers began to clear my uncle let me away. இந்த இடிபாடுகளை சரிய செய்ய when the soldiers began to clear இந்த இடத்த சுத்தம் செய்ய ஆரம்பிச்சு கொண்டு இந்த சோல்ஜர்ஸ் என்னுடைய மாமா என்ன அங்கிருந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. He led me away. Uncle led me away. Every single house, ஒவ்வொரு வீடுமே, every single house, every wall, ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கூரையா இருக்கட்டும், every roof had been flattened. தரமட்டமாக்கப்பட்டிருந்தது. had been flattened. கீழே விழுந்திருந்தது. had been flattened. So these are the 5 sentences for which you need to write it in correct order. இந்த 5 வாக்கியங்களை தான் நீங்க வரிசைப்படுத்தி எழுதணும். யாராச்சும் சொல்ல முடியுமா எந்த வாக்கியம் முதல்ல வரும்னு? முதல் சென்டென்ஸா எந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கோம்னு? நானும் அந்த கிராமத்தை போய் அடையிறதுக்கு முதலாக ஒரு நபரா இருந்திருப்பேன். மூர்த்தி கிராமத்துல நடந்த பெரும் நிலநடுக்கத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல. எண்ணத்தோட இவர் போற I was one among the first to reach the village. இதுதான் முதலாவதாக எழுதக்கூடிய வாக்கியம். First sentence will be the third one. மூணாவது வாக்கியம் தான் ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய சென்டென்ஸ். நீங்க வெறும் 3 மட்டும் எழுதக்கூடாது. இந்த மூணாவதா third sub pointல கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை எழுதணும் இங்க. சரியா? I'm not writing it again. I'm just telling the order in which it has to be written.
எந்த வரிசையில எழுதப்படணுங்கிறத மட்டும்தான் நான் இப்ப சொல்றேன். நீங்க ஆன்சர் எழுதுறத, அதாவது பரீட்சையில ஆன்சர் எழுதுறத சென்டென்ஸை எழுதணும் இதோட சேர்த்து. மறந்துடாதீங்க. எவ்ரி சிங்கிள் ஹவுஸ், எவ்ரி வால், எவ்ரி ரூஃப் ஹேட் பீன் flattened. இதுதான் அடுத்தபடியா எழுதக்கூடிய சென்டென்ஸா இருக்கும். செகண்ட் சென்டென்ஸ் be every single house, every wall, every roof had been flattened. When the soldiers began to clear, my uncle led me away. Third sentence is the fourth one. நாலாவதா எழுதப்பட்ட வாக்கியம் தான் மூணாவது சென்டென்ஸா இருந்திருக்கணும். The soldiers had set up a makeshift camp. நேரத்துலதான் அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து இந்த டெம்பரரி ஒரு விடுதியை வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதாவது இந்த காயப்பட்ட நபர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை கொடுப்பதற்கு ஒரு இடமா அது அமைக்கப்பட்டிருந்தது. கடைசி சென்டென்ஸ், someone gave me tea and biscuits. லாஸ்ட் சென்டென்ஸ் 3, 5, 4, 2, 1 இந்த வரிசைக்கு தான் எழுதியிருக்காங்க. Okay, we see next set of 5 sentences. இதே மாதிரி இன்னொரு 5 வாக்கியங்களை கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பா உதவிகரமா இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறத. So I write 5 sentences. First sentence, he looked as if he had not for days. நிறைய நாட்கள் தூங்காத போல ஒரு தோற்றம் அவரை பார்த்தவுடன் தெரிகிறது. feverishly ஒரு நடுக்கத்துடன், feverishly began to clear the hollow. இந்த பள்ளத்தை வந்து ஒரு பெரும் நடுக்கத்துடன், யாரு இறந்திருப்பாங்களோ என்ன ஆயிருக்கோங்கிற ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா, என்னதான் அவங்க உயிரை மீட்கிற வேலையில இருந்தாலும். The soldiers began to clear the hollow. மூணாவது சென்டென்ஸ், there was still so much debris. 10 minutes later, 10 நிமிஷத்துக்கு கழிச்சு பார்த்தோம்னா 10 minutes later, the officer was back these soldiers armed with கையோட மண்வெட்டியும் கடப்பாறைகளோட தான் அவங்க வந்தாங்க. armed with spades and crowbar. இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியம், they labored doggedly.
ரொம்ப மெனக்கெட்டாங்க. கடுமையான போராட்டம். மீட்பு பணி அவர்கள் ரொம்ப கஷ்டமா தான் அவங்க போராடி இருக்காங்க. They labored doggedly. He looked as if he had not slept for days. The first sentence that is mentioned. Feverishly, the soldiers began to clear the hollow. There was still so much debris. இன்னும் இடுபாடுகள் இருக்கதான் செஞ்சது அந்த இடத்துல. 10 minutes later, the officer was back with 3 soldiers armed with spades and crowbar. They labored doggedly. எந்த சென்டென்ஸ் வந்து முதல் சென்டென்ஸா எழுதி இருக்கணும்? There was still so much debris. Should have been the first sentence. மத்தபடியா, he looked as if he had not slept for days. நிறைய நாட்கள் அவர் தூங்காத போல் ஒரு தோற்றம் கொடுத்தார். மூணாவது சென்டென்ஸ். 10 minutes later, the officer was back with 3 soldiers armed with spades and crowbar. The third sentence should have been fourth one. Fourth sentence, they labored doggedly. The last sentence, feverishly the soldiers began to clear the hollow. இந்த பள்ளத்தை வந்து சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த இடிபாடுகள்ல சிக்கியிருந்த மக்களை வந்து மீட்கக்கூடிய பணியானது துவங்கப்படுறது. 31452. மூணாவது வாக்கியம், பிறகு முதல் வாக்கியம், அதுக்கப்புறம் fourth sentence, fifth sentence followed by second sentence. இந்த வரிசையில தான் எழுதி இருந்திருக்காங்க. We have discussed the answers pertaining to this supplementary reading portion. Earthquake, அதாவது long answer question. Identify the speaker. அதுக்கப்புறம் rearrange the sentences in correct order. இது போன்ற கேள்விகளுக்கான பதில நம்ம பார்த்திருக்கோம். இந்த பாடம் சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க எனக்கு கேட்கலாம். Any doubts to anyone? We labor doggedly. இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்னன்னு கேக்குறீங்களா? அப்படின்னா இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து இந்த மீட்பும் பணியில இறங்கியிருக்காங்க இல்லையா? அப்போ வந்து ரொம்ப கடுமையான ஒரு முயற்சி இருக்கும் இல்லையா? ஒரு பிடிவாதத்தோட தான் எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன், எப்படியாவது மக்களை நான் மீட்டு எடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தானே அவங்க போராடி எடுத்திருப்பாங்க, காப்பாத்தி இருப்பாங்க இல்லையா? டாஜெட்டினா ஒரு பிடிவாதமாக ஒரு கடும் முயற்சி உடன் அவர்கள் வேலை செய்தார்கள்.
Okay, friends, I should end the session over here. இன்னைக்கு கிளாஸை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல யூனிட் 4ல ப்ரோஸ் பகுதியான 17 ஆரஞ்சஸ் ரிட்டன் பை பில் நார்டன் வந்து பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. தேங்க்யூ. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.